வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற அமைப்பு சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல வரக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது சீனா ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு செயல்பட்டு வருவது தெரிய வந்திருக்கு. யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் வெளியிட்டிருக்க ரிப்போர்ட்ல அப்படி என்ன விஷயம் இருக்கு, சீனா என்னென்ன வேலைகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க, இந்தியாவுக்கு இதன் மூலமா வரக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இந்தியாவிடம் இருந்து LH துரு ஹெலிகாப்டர்களை ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடு வாங்குவதற்கு தெரிவிச்சிருக்காங்க. எந்த நாடு இந்தியாவின் LH துரு ஹெலிகாப்டர்களை வாங்க போறாங்க, துரு ஹெலிகாப்டரோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த ஹெலிகாப்டரை என்ன மாதிரியான ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், சமீபத்துல பாகிஸ்தான் அபேபிள் அப்படிங்கிற ஒரு ஏவுகணைய சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனைக்கு பிறகு பாகிஸ்தான் இந்தியா போன்றே தாங்களும் MIRV தொழில்நுட்பத்தை டெவலப் செஞ்சிட்டோம் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது பாகிஸ்தானுடைய பொய் வெளியே வந்திருக்கு. பாகிஸ்தான் எப்படி MIRV தொழில்நுட்பத்தை டெவலப் செஞ்சிட்டோம் அப்படின்னு பொய் சொல்லி இருக்காங்க. MIRV தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியிலிருந்து படைகளை திரும்ப பெறுவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில சீனா தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு அருகில் உள்ள இடங்கள்ல மிகப்பெரிய அளவுல படைகளை அதிகப்படுத்தி வருவதா சமீபத்துல செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற அமைப்பு சைனீஸ் மிலிட்டரி பவர் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல இந்திய சீன எல்லையில சீனா தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டே தன்னுடைய படையின் எண்ணிக்கையை எப்படி அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 2020 வருடம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை ஏற்பட்டது. இதுல கல்வான் வேலியில ஏற்பட்ட மோதல்ல 20க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் உயிரிழந்தாங்க. சீன தரப்புல 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் இறந்ததா சொல்லப்படுது. ஆனா சீனா எத்தனை வீரர்கள் இறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெளியில் சொல்லாம இதுவரைக்கும் மறைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வருடங்களா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இரு நாடுகளும் லட்சக்கணக்கான வீரர்களை குவிச்சு வச்சிருக்காங்க. இந்த 4 வருடங்கள்ல இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே 20 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த 20 சுற்று பேச்சுவார்த்தைகள்ல பெரிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படல. குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்து குறைவான அளவிலான வீரர்களை மட்டுமே இரு நாடுகளும் திரும்ப பெற்றிருக்காங்க. இதற்கு காரணம் சீனா மற்றும் இந்தியா தங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜான இடங்களை விட்டு கொடுப்பதற்கு மறுப்பதுதான் காரணம் அப்படின்னு யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அமைப்பு வெளியிட்டிருக்க ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. சீனா 2022 இருந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஒட்டியுள்ள இடங்கள்ல மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெரும் அளவுல விரிவுபடுத்தி வருவதா சொல்லப்படுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரச்சனைக்குரிய டோகோலம் பகுதிக்கு அருகில் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை சீனா உருவாக்கி இருக்காங்க. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் இருக்கக்கூடிய 3 செக்டார்களையும் சாலைகளை பெரும் அளவுல சீனா விரிவுபடுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூட்டான் மற்றும் அருணாச்சல் பிரதேஷ் எல்லைக்கு அருகில் சில புதிய கிராமங்களை சீனா உருவாக்கி இருக்காங்க. அந்த கிராமங்கள்ல வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் ராணுவ வீரர்களை குடியமர்த்துறாங்க. அடுத்து பிரச்சனைக்குரிய பேங்காங் லேக் பகுதியில 2வது மிகப்பெரிய பாலத்தை அவங்க கட்டி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகள்ல நிறைய இடங்கள்ல ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைப்பதற்கான ஹெலிபேடுகளை அமைச்சிருக்காங்க. சீனா போன வருடத்தில இருந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய படையின் எண்ணிக்கையை பெரும் அளவுல அதிகரிச்சிருக்காங்க. வெஸ்டர்ன் செக்டார்ல ஒரு பார்டர் ரெஜிமெண்ட்டை சீனா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 காம்பாக்ட் ஆர்ம்டு பிரிகேடையும் வெஸ்டர்ன் செக்டார்ல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. ஈஸ்டர்ன் செக்டார்ல 3 லைட் டு மீடியம் காம்பாக்ட் கம்பைன்ட் ஆர்ம்டு பிரிகேடை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. கூடுதலா 3 காம்பாக்ட் ஆர்ம்ஸ் பிரிகேட் படையினரை சென்டார் செக்டார்ல சீனா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு சில பகுதி
பகுதியில படையினரை திரும்ப பெற்றாங்க. ஆனா அந்த படையினரும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இருந்து சில கிலோமீட்டர் தொலைவுல டிப்ளாய் செய்யப்பட்டிருக்காங்க. சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதங்களை டிப்ளாய் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பெருமளவு பயன்படுத்த சீனா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சீன ராணுவத்தை பெருமளவுல மாடர்னைஸ் செஞ்சிருக்காங்க. இது தவிர சீனா பெருமளவுல தன்னிடம் உள்ள அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. 2030 வருடத்துக்குள்ள 1000 அணு ஆயுதங்களா உயர்த்துவதற்கு சீனா திட்டமிட்டு இருக்காங்க. சீனா இது போன்று தொடர்ந்து அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு காரணம் சைனீஸ் பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் 2049 வருடத்துக்குள்ள சீன ராணுவத்தை ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மிலிட்டரியா மாத்தணும் அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்து இது போன்ற வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ராக்கெட் போர்ஸ் படையணிய பெருமளவுல சீனா மாடர்னைஸ் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. 2030 வருடத்துக்குள்ள சீனா 300க்கும் மேற்பட்ட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் சைலோக்களை அமைப்பதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. இந்த சைலோக்கள்ல அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை நிலைநிறுத்த போறாங்க. இது தவிர ஐஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆபரேஷன்லயும் சீனா பெருமளவுல முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவுக்கு ஆதரவா உலகின் பல பகுதிகளில் இந்த இன்ஃபர்மேஷன் ஆபரேஷனை பயன்படுத்தி தவறான செய்திகளை தொடர்ந்து பரப்பி வந்துகிட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் வார்ல சீனா மற்ற நாடுகளை விட ஒரு முன்னேறிய நிலையில இருக்காங்க. அவங்க நினைச்சாங்கன்னா உலகத்துல எந்த நாட்டிலையும் சீனாவுக்கு ஆதரவா செய்திகளை பரப்ப முடியும். அதே வேளையில சீனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிரான செய்திகளையும் பரப்ப முடியும். இதனால இரு நாடுகளுக்கு இடையிலான உறவையே பாதிக்க வைக்க முடியும். இது போன்ற பல வேலைகளை சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில செஞ்சு வந்துகிட்டு இருந்தாலும் இந்தியாவும் சீனா என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்களோ அதற்கு ஈடு கொடுக்கும் வகையில லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில மிரர் டிப்ளாய்மெண்ட் இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது சீனா எந்த அளவு படையை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில குவிக்கிறாங்களோ அதே அளவிலான படைய இந்தியாவும் மெயின்டைன் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம எந்த விதமான ஆயுதங்களை சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செய்யறாங்களோ அதை கவுண்டர் செய்யும் விதமான ஆயுதங்களை இந்தியாவும் டிப்ளாய் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் நிறுவனம் பிலிப்பைன் நாட்டுடன் 20 ALH துரு ஹெலிகாப்டர்களை விற்பது தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை மட்டும் வெற்றிகரமா நடத்தப்பட்டு பிலிப்பைன் 20 ALH துரு ஹெலிகாப்டர்களை இந்தியாவிடம் இருந்து வாங்கினாங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஹெலிகாப்டர்களை ஏற்றுமதி செய்வதில் இந்தியா ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும். சமீபத்தில் பேட்டி அளித்த HAL சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் CB அனந்த கிருஷ்ணன் பிலிப்பைன் நாட்டுடன் நடத்தப்பட்டு வரும் பேச்சுவார்த்தைகளை உறுதி செஞ்சிருக்காரு. பிலிப்பைன் தவிர மேலும் சில நாடுகள் ALH துரு ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பிலிப்பைன் இந்த ALH துரு ஹெலிகாப்டர்களை சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன் மற்றும் மேரிடைம் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்துவதற்காக வாங்க போறாங்க. இந்தியா இந்த அட்வான்ஸ் லைட் துரு ஹெலிகாப்டர்களை 1984ல உருவாக்க தொடங்கினாங்க. 1992ல இந்த ஹெலிகாப்டர்கள் தன்னுடைய முதல் பறத்தலை மேற்கொண்டது. 2002ல இந்திய படையில் இந்த ஹெலிகாப்டர்கள் பெரும் அளவில் இணைக்கப்பட்டது. இந்த ஹெலிகாப்டர்களை மிலிட்டரி மற்றும் சிவிலியன் ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி பல்வேறு விதமான மேரிடைம் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 5800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். ALH துரு ஹெலிகாப்டர்னால 1000 முதல் 1500 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 250 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். ALH துரு ஹெலிகாப்டர்னால 630 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 20,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள் பெரும் அளவுல இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. போர்க்கப்பல்கள்ல இருந்து வீரர்களை எவாக்குவேட் செய்வதற்கு, காயமடைந்த வீரர்களை மருத்துவமனைக்கு எடுத்து செல்வது போன்ற பல ஆபரேஷன்களை இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி செய்ய முடியும். அடுத்த அப்டேட், சமீபத்துல பாகிஸ்தான் அபேபிள் அப்படிங்கிற ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனைக்கு முன்பே அபேபிள் பாலிஸ்டிக் மிசைல பாகிஸ்தான் சோதனை செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த சோதனை அந்த மிசைல்ல இருக்கக்கூடிய பல்வேறு சிஸ்டங்களை சோதனை செய்வதற்கும் டெக்னிக்கல் பாராமீட்டர்ஸ் எவாலுவேட் செய்வதற்கும் மிசைல்ல இருக்கக்கூடிய சப்சிஸ்டங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் செய்வதற்கும் நடத்தப்பட்டதா பாகிஸ்தான் சொல்றாங்க. ஆனா இந்த மிசைல பாகிஸ்தான் இந்த பகுதியில
தன்னுடைய ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அபேபிள் மிசைல்ல MIRV அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மிசைலோட MIRV வார்ஹெட் எப்படி வேலை செஞ்சது அப்படிங்கிற விஷயத்த பாகிஸ்தான் இதுவரைக்கும் வெளியிடல. 2017 பாகிஸ்தானுடைய ISPR அமைப்பு இந்த அபேபிள் மிசைல சோதனை செஞ்சாங்க. இந்த மிசைல்னால அதிகபட்சமா 2200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இது பாகிஸ்தானுடைய பாலிஸ்டிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமா பார்க்கப்பட்டது. இந்தியா எப்படி அக்னி 5 மிசைல்ல MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்களோ அதே போன்று இந்த அபேபிள் மிசைல்ல தாங்களும் ஒரு MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை டெவலப் செய்யறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உலகின் வெகு சில நாடுகள் தான் இந்த தொழில்நுட்பத்தை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் பாலிஸ்டிக் மிசைல் தொழில்நுட்பத்துல பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எப்படி இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய இந்த அபேபிள் மிசைல் சோதனை எப்போதுமே வெற்றிகரமா இருந்தது கிடையாது. 2018 நடத்தப்பட்ட சோதனையில இந்த மிசைல் சரியா செயல்படல. ராக்கெட் ஃபயர் ஆகாம லான்ச்சரை விட்டு வெளியே செல்லல. ஒரு மிசைலையே ஒழுங்கா செய்ய தெரியாத பாகிஸ்தானால எப்படி MIRV தொழில்நுட்பத்தை டெவலப் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்பினாங்க. அதே போன்று தற்போது பாகிஸ்தான் பொய் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் வெளிவந்திருக்கு. அதாவது பாகிஸ்தான் MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் இருப்பதா சொல்லக்கூடிய இந்த அபேபிள் மிசைல் ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இதோட தாக்குதல் தூரமும் வெறும் 2200 கிலோமீட்டர் தான். MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம்ங்கிறது பெரும்பாலும் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள்ல மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய தொழில்நுட்பம். அதாவது MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரே மிசைல பயன்படுத்தி வெவ்வேறு தூரத்துல வெவ்வேறு திசைகள்ல இருக்கக்கூடிய டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அப்படி ஒரே மிசைல பயன்படுத்தி பல்வேறு இலக்குகளை தாக்கணும்னா அதற்கு மிசைலோட தாக்குதல் தூரம் ரொம்ப அதிகமா இருக்கணும். குறைவான தாக்குதல் தூரம் கொண்ட மிசைல்கள்ல இந்த MIRV வார்ஹெட்டுகளை பயன்படுத்த முடியாது. இது போன்ற பல சந்தேகங்கள் பாகிஸ்தானுடைய MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மிசைல் சோதனைக்கு பிறகு MIRV வார்ஹெட் எப்படி செயல்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை வெளியில் சொல்வதற்கு மறுக்கிறாங்க. இதுல இருந்தே பாகிஸ்தான் MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை டெவலப் செய்யல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்தியாவிடம் MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் இருக்கிறதுனால தங்கள் நாட்டு மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற பொய்களை சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.